ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுனா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோலையும் பார்த்தோம்னாக்கா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு வீடியோ வரும். அதுக்கும் நான் இதிலே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னாக்கா நான் மெம்பர் ஆகினவங்களுக்கு தான் பிடிஎஃப் வர மாதிரி நான் போடுவேன். அதாவது எங்கள் சேனலில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் அவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் போகும். மெம்பராக இருந்தால் தான் நான் போடுற அவங்களுக்கு தனியாக நான் ஷார்ட்ஸ் மூலயமா பிடிஎஃப் போடுவேன். அதனால் என்னோடய பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. எப்படி மெம்பர் ஆகுறதுனாக்கா, சேனல் நேமுக்கு பக்கத்தில் ஜாயின்கிற ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஜாயின் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எங்களுடைய சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. பிப்ரவரி மாதத்துக்கே பார்த்தோம்னாக்கா நான் இது வரைக்கும் 100 கரண்ட் அஃபேர் கொடுத்துட்டேன். இது 101வது கரண்ட் அஃபேர். நாட்டின் மிக உயரமான தங்க கோயில் கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். தெலுங்கானா மாநிலத்தில் யாதகிரி குட்டாவில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலில் பார்த்தோம்னா தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரம் அமைச்சிருக்காங்க. அந்த கோபுரம் தான் நாட்டின் மிக உயரமான தங்க கோயில் கோபுரமாக இப்போ விளங்குது. நாட்டின் மிக உயரமான தங்க கோயில் கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலக சிந்தனை தினம் பிப்ரவரி 22. உலக சிந்தனை தினம் பிப்ரவரி 22 கடைபிடிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, சிந்தனை பண்ணுறாங்க. அதாவது எல்லாமே 2 எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சிந்தனை பண்ணுறாங்க. பிப்ரவரிங்கிறதும் 2வது மாதம் 22. பிப்ரவரி 22ங்கிறது உலக சிந்தனை தினம். பிப்ரவரி 22 உலக சிந்தனை தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக தமிழர் மாநாடு வியட்நாமில் நடந்திருக்கு. இப்போ உலக தாய்மொழி தினம் கடைபிடிச்சாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு நடைபெற்றிருக்கு. உலக தமிழர் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா வியட்நாமில். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 முன்னிட்டு உலக தமிழர் மாநாடு நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா வியட்நாம். உலக தமிழர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா வியட்நாம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய அளவில் சுகாதாரம் ஊட்டச்சத்து திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்னு விருதுநகர் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிதி ஆயோக்கால் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. இந்திய அளவில் சுகாதாரம் ஊட்டச்சத்து திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்ட்டு விருதுநகர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டு நிதி ஆயோக் சார்பில் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் சுகாதாரம் ஊட்டச்சத்து திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்னு நிதி ஆயோக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புனே. 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் புனேல நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்கு. இதில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாநாட்டில் கலந்துக்க செல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நியூஸில் கொடுத்துருந்தாங்க. G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா. G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா உலக அமைதி மற்றும் புரிதல் தினமாக பிப்ரவரி 23 கடைபிடிக்கப்படுது. உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் எப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 23. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மத்திய மின்துறை தரவரிசை பட்டியலில் நம்ம தமிழக மின் பகிர்மான கழகத்திற்கு 48வது இடம் கிடைச்சிருக்கு. மத்திய மின்துறை தரவரிசை பட்டியலில் நம்ம தமிழக மின் பகிர்மான கழகத்திற்கு வந்து 48வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதலிடத்தில் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவின் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் முதலிடத்திலும், 2வது இடத்துல வந்து குஜராத்தின் தக்ஷித் குஜராத் விட்ஜ் நிறுவனம் 2வது இடத்திலும், 3வது இடத்துல பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா பவர் நிறுவனம் 3வது இடத்துலையும் இருக்குது. மத்திய மின்துறை தரவரிசை பட்டியலில் நம்ம தமிழகத்தின் தமிழக மின் பகிர்மான கழகத்திற்கு 48வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவின் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் முதலிடத்திலும், குஜராத்தின் தக்ஷித் குஜராத் விட்ஜ் நிறுவனம் 2வது இடத்திலும், உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா பவர் நிறுவனம் 3வது இடத்துலையும் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் நம்ம இந்திய வீரரான சுப்மன் கில் வந்து முதலிடத்தை தக்க வச்சுருக்காங்க. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் நம்ம இந்திய வீரரான சுப்மன் கில் முதலிடத்தை தக்க வச்சுருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சுப்மன் கில் முதலிடத்துலையும், பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசம் 2வது இடத்துலையும், நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா 3வது இடத்துலையும் இருக்காங்க. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் நம்ம இந்திய வீரருக்கான சுப்மன் கில் வந்து முதலிடத்தை தக்க வச்சுருக்காங்க. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவின் சுப்மன் கில் முதலிடத்திலும், பாகிஸ்தானின் பாபர் அசம் 2வது இடத்திலும், இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா 3வது இடத்துலையும் இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 11 வருடங்களுக்கு முன்பு மாயமான MH370 விமானத்தின் தேடுதல் பணியை வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் மாயமான MH370 விமானத்தை தேடும் பணி 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. அதை யார் இந்த பணியை மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஓஷன் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த பணியை தொடங்கியிருக்காங்க. 2014 239 பயணிகளுடன் கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு சென்ற விமானம் வந்து இந்திய பெருங்கடலில் மாயமானது. இந்த மாயமான விமானத்தை தேடும் பணி வந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போ தொடங்கியிருக்கிறாங்க ஓஷன் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நிறுவனம். MH370 விமானம் மீண்டும் தேடுதல் பணி. இந்திய பெருங்கடல் பகுதியில் மாயமான MH370 விமானத்தை தேடும் பணி 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. இந்த பணியை வந்து யார் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஓஷன் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த பணியை வந்து மேற்கொள்கிறாங்க. 2014 239 பயணிகளோட கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு சென்ற விமானம் வந்து இந்திய பெருங்கடலில் மாயமானது. அந்த மாயமான விமானத்தை இப்போ தேடுற பணி வந்து மீண்டும் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர், நாட்டின் முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடம் ரயில்வே அமைச்சகத்தோடு இணைந்து சென்னை IIT உருவாக்கிய நாட்டின் முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடம் வந்து தயார் நிலையில் இருக்குது. இந்த ஹைப்பர்லூப் ரயில் போக்குவரத்து நடைமுறைக்கு வந்துச்சுனாக்கா 350 கிலோமீட்டர் தூர பயணத்தை வந்து அரை மணி நேரத்தில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடத்தை ரயில்வே அமைச்சகத்தோடு சேர்ந்து சென்னை IIT வந்து உருவாக்கி இந்த இது வந்து இப்போ தயார் நிலையில் இருக்குது. இந்த ஹைப்பர்லூப் ரயில் போக்குவரத்து நடைமுறைக்கு வந்துச்சுனாக்கா 350 கிலோமீட்டர் தூர பயணத்தை அரை மணி நேரத்தில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம். நாட்டின் மிக உயரமான தங்க கோயில் கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்து உலக சிந்தனை தினம் பிப்ரவரி 22. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக தமிழர் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா வியட்நாமில். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 முன்னிட்டு வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நிதி ஆயோக்கால் தேசிய அளவில் சுகாதாரம் ஊட்டச்சத்து திட்டத்தில் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்ட்டு விருதுநகர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டு பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா புனேல. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில். அடுத்து பார்த்தோம்னா உலக அமைதி மற்றும் புரிதல் தினமாக பிப்ரவரி 23 கடைபிடிக்கப்படுது. உலக அமைதி மற்றும் புரிதல் தினமாக பிப்ரவரி 23 கடைபிடிக்கப்படுது.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் பாலகிருஷ்ணன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மத்திய மின்துறை தரவரிசை பட்டியலில் தமிழக மின் பகிர்மான கழகத்திற்கு வந்து 48வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த பட்டியலில் பார்த்தோம்னா முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிராவின் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் வந்து முதலிடத்திலும், குஜராத் தக்ஷித் குஜராத் வீஜ் நிறுவனம் 2வது இடத்திலும், உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா பவர் நிறுவனம் 3வது இடத்திலும் இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சுப்மன் கில் முதலிடத்திலும், பாகிஸ்தானின் பாபர் அஸ்ம் 2வது இடத்திலும், இந்தியாவின் ரோஹித் சர்மா 3வது இடத்திலும் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து 11 வருடங்களுக்கு முன்பு மாயமான MH370 விமானத்தின் தேடுதல் பணியை வந்து மீண்டும் மேற்கொண்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் யாருன்னு பார்த்தோம்னா ஓஷன் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த விமானம் பார்த்தோம்னாக்கா 2014 239 பயணிகளோட கோலாலம்பூர்லேருந்து சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு வந்து சென்றபோது இந்திய பெருங்கடலில் மாயமானது. இந்த மாயமான விமானத்தை தேடுதல் பணியை வந்து ஓஷன் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நிறுவனம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் ரயில்வே அமைச்சகத்தோடு சேர்ந்து சென்னை IIT வந்து இணைந்து உருவாக்கிறது தான் வந்து நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம். இந்த ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா 350 கிலோமீட்டர் பயண தூரத்தை வந்து அரை மணி நேரத்தில் பயணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கரண்ட் அஃபேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். PDF உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் ஜாயின் ஆகி மெம்பர் ஆகிக்குங்க. தேங்க்யூ.